இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 4 விதமான கொலக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ராகி மாவில் பூர்ண கொலக்கட்டை போட்டிருக்கேன். ராகி மாவில் போட்ட பூர்ண கொலக்கட்டை வந்து கடலப்பருப்பு வச்சு பூர்ணம் வச்சு செஞ்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பூர்ணம் வச்சு இன்னொரு பூர்ண கொலக்கட்டை, பிடி கொலக்கட்டை, இனிப்பு பிடி கொலக்கட்டை, உப்பு கொலக்கட்டை, 4 விதமான கொலக்கட்டை செஞ்சுருக்கேன். வாங்க இந்த 4 விதமான கொலக்கட்டை எப்படி செஞ்சுருக்கேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம வந்து தேங்காய் பூர்ணம் வச்சு செஞ்ச பூர்ண கொலக்கட்டை எப்படின்னு பார்ப்போம். 4 மோல்டே இல்லாமல் 4 விதமான ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன். 4 விதமான ஷேப்பில் செஞ்சுருக்கேன். அது எப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு 3/4 கப்பு அளவு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப்பு அளவு வெல்லம் போட்டிருக்கேன். இந்த மாவில் வந்து உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி சுட வச்சு நம்ம அதில் ஊற்றி நல்லா கரண்டியை வச்சு கிண்டிக்கணும். தண்ணி குடிரவும் கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. பார்த்து கவனமாக அதை எடுத்து ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 1/2 கப்பு வெல்லம் எடுத்து அதில் தூசி எதுவும் இருக்குங்கிறனால பாகு காய்ச்சிட்டு, நம்ம பதமெல்லாம் பார்க்க வேண்டாம், காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் அதை கடாயில் ஊற்றி ஏலக்காய், தேங்காய் போடுறதுனால தேங்காய் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா அந்த பாகுலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாகுலேயே நல்லா கிண்டி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு அதையும் நம்ம அதிலே சேர்த்து நல்லா கிண்டிடணும். லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். எவ்வளோ தேங்காய் பூர்ணம் ரெடி. அதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கையிலே தட்டிக்கலாம். நெய் அல்லது எண்ணெயை தொட்டு நம்ம கையிலே நல்ல இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் நல்லா மெலிசாக தட்டிக்கணும். கனமாக தட்டிடாமல் தட்டி இந்த ஓரத்தை எல்லாம் நம்ம நல்லா ஒட்டி விட்டுறணும். தண்ணி கூட தொட்டு நம்ம விட்டலாம். இலை இல்லாத பால் பாக்கெட்டு இந்த மாதிரி வச்சு தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்படி இலை வாங்குவோம்ல, அதனால் இலை இருக்கும். இலையை வச்சு தட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் வந்து இலை எதுவும் இல்லாதனால கையில் தட்டியிருக்கிறேன். தட்டிட்டு இந்த தண்ணியே இல்லை தொட்டு நம்ம ஓரமெல்லாம் அப்படி ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா இது ஒரு விதமான ஷேப்பில் பூர்ண கொலக்கட்டை. இன்னொரு விதம் வந்து இப்படி இதே மாதிரி தான் நல்லா ரவுண்டாக மெலிசாக தட்டிட்டு இந்த பூர்ணத்தை நடுவில் வச்சிடணும். நடுவில் வச்சு சுற்றி உள்ள எட்ஜு ஓரத்தை எல்லாம் நம்ம நல்லா ஒட்டி விட்டுறணும். நம்ம ஓரத்தை எல்லாம் நல்லா ஒட்டி தேங்காய் மாதிரி ஷேப்புக்கு இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். இது தேங்காய் மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பு. சுற்றி உள்ள ஓரத்தை ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டு நல்லா அப்படியே மேலே அப்படியே எடுத்தோம்னா ஈஸியாக இது ஒரு பூர்ணம் இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இது ஒரு ஷேப்பு. அடுத்தது வந்து இதே மாதிரியே நம்ம நைஸாக தட்டிக்கிட்டு நடுவில் அதே மாதிரி பூர்ணத்தை வச்சுட்டு இது சுற்றி உள்ள எட்ஜை ஃபுல்லும் நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்படி ஒட்டிட்டு நம்ம அப்படி ரவுண்டாகவே உருண்டை மாதிரியே உருட்டிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த ஷேஃபும் நம்மளுக்கு நல்லா அந்த உருண்டை மாதிரியே நல்லா வந்துடும். இன்னொரு ஷேஃப் வந்து நம்ம வந்து நீல வாக்கில் வச்சு அது நடுவில் அதே மாதிரி பள்ளமாக நடுவில் வச்சுட்டு பூர்ணத்தையும் அதே மாதிரி நீல வாக்கிலே நம்ம எடுத்து அதை அப்படியே சுற்றி உள்ள ஓரத்தை ஃபுல்லும் நம்ம எட்ஜை ஃபுல்லும் நல்லா ஒட்டி விட்டுக்கணும். இப்படி ஒட்டிட்டு நல்லா நம்ம சுற்றி நல்லா இது பண்ணிட்டோம்னா நல்லா உருண்டையாக வந்துடும். இதே மாதிரி செஞ்சு நம்ம இதை வந்து பிடி கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். இதுதான் 4வது ஷேப்பு. இதே மாதிரி நீங்களும் 4 விதமான ஷேப்பில் மோல்டே இல்லாமல் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். மோல்டு இருந்து செய்கிறத விட இது ரொம்ப ஈஸி தான். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். ஏன்னா முன்னாடியே மாவு வெந்துருச்சுல, ஈஸியாக வெந்துடும். சுவையான பூர்ண கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து
இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணியை சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க மாவு ஒரு கப்புனா வெல்லம் 3/4 கப் எடுத்துக்கிட்டால் போதும். 3/4 கப் வெல்லத்தை போட்டு சரிக்கு சரி வேணுங்கிறவங்க சரிக்கு சரி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். 3/4 கப் வெல்லத்தை எடுத்து நல்லா கரைச்சிட்டு தூசி மண் எதுவும் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு திரும்ப அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே இனிப்பு செஞ்சோம்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போடுவோம். அது மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நான் ஏலக்காயே பிச்சு தான் போட்டிருக்கேன். 5 ஏலக்காய் போட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு வந்து கொழுக்கட்டை மாவு தாங்க, வறுத்த இடியப்ப மாவு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொழுக்கட்டை மாவு தான் வறுத்த மாவுங்கிறனால அதிலே போட்டு கிண்டிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம், ஆறுற வரைக்கும் கை வைக்க முடியாது, ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்ம எப்படி நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே இதே ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். இதில் தேங்காய் போடுறதுன்னா விருப்பப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடலை. தேங்காயை திருகியும் போடலாம், பல்லாகவும் போடலாம். போட்டுட்டு இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு அதே மெத்தடு தான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா எடுத்து அதில் வச்சு நல்லா வேக வச்சு, ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் தான் வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி தாங்க. இனிப்பு பிடி கொழுக்கட்டை யார் வேணாலும் செய்யலாம். இதே மெத்தடில் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக செய்யுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ராகி மாவு வச்சு கடலப்பருப்பு பூரணம் வச்சு எப்படி பூரண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து ராகி மாவு 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு பூரணம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால. அதுக்கு வந்து நான் முதல்ல வந்து தண்ணியை சூடு பண்ணி அதில் வந்து கடலப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியில் அதை நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் இல்லைன்னா அரை பாகம் அல்லது 3/4 பாகம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி, ரொம்ப நைஸாக இல்லாமல் குறன்னு அரைச்சிக்கணும். இங்கே வந்து இன்னொரு பக்கம் வந்து தண்ணி கொதிக்குது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் அளவு மாவு போட்டிருக்கேன். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். அப்போ தாங்க ராகி மாவு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பூர்ண கொழுக்கட்டைக்கு நமக்கு பொதுவாகவே சுடு தண்ணி தான் ஊற்றணும். சூடாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். கை வச்சு பிசைய முடியாது, இல்லை கரண்டி வச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி, கரெக்டான தண்ணி குடிரவும் கூடாது, குறைஞ்சிருக்கவும் கூடாது. கூட இருந்தாலும் கொழுக்கட்டை தட்டை வராது, விரிசலாக ஆகிடும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம நல்லா மாவு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். முடி போட்டு வச்சாலும் சரி, அப்படி வச்சாலும் சரி, கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சி, அவ்வளோதான். நம்ம அங்கிட்டு வந்து பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சலுக்கு வந்து இப்போ 1 கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்து 3/4 கப்பு இல்லை அரை கப்பு போதும். நம்ம பூர்ணத்துக்கு தகுந்தது தானே நம்ம செய்ய போகிறோம். அதனால் பூர்ண இது கடலப்பருப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் போட்டுக்கணும். இப்போ கடலப்பருப்பு அரை கப்பு எடுத்திருக்கேன். அதை அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுமாரி வெல்லம் அரை கப்பு எடுத்திருக்கேன். அரை கப்பு வெல்லத்தை நல்லா நச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து பாகு காய்ச்சிக்கணும். பதம்லாம் தேவையில்லை, கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறம் தூசி மண் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வடிகட்டிட்டு நம்ம வந்து அதில் வந்து இந்த கடலப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்றணும். கரைஞ்சி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கடலப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது.
அதனால் கொஞ்சம் நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சதை அதில் போட்டு அந்த பாகுலேயே நல்லா கிண்டணும். அந்த பாகுலேயே அதை நல்லா கிண்டணும் கரண்டி வச்சு. அதில் நான் கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த பாகில் நல்லா கிண்டணும். கிண்ட அந்த பாகு நல்லா பாகுலே இந்த கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் வெந்து வரும். வெந்து வரையில் அந்த பாகு தண்ணியெல்லாம் போய் குறைஞ்சி நல்லா திக்காயிடும். திக்கானவுடனே எடுத்து நம்ம ஆற வச்சிடணும். திக்காயிடுச்சு. திக்கானவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை ஆற வச்சிடணும். அங்கிட்டு மாவு ஆறிடுச்சான்னு பார்க்கணும். மாவு நம்ம அப்போவே மாவுக்கு பிசைஞ்சு வச்சிட்டோமா, மாவு ஆறிடுச்சு. இதே மாதிரி தான் முதல்ல நம்ம செஞ்சோம்ல பூர்ண கொழுக்கட்டை, அதே மெத்தடு தான். நல்லா ரவுண்டாக தட்டிட்டு கையில் நல்லா வரும். இந்த பூர்ண கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். ராகி மாவில் செய்கிறது. நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு அது முதல்ல செஞ்சது நம்ம தேங்காய் பூர்ணம், இது கடலப்பருப்பு பூர்ணம். இதே மாதிரி அவ்வளோதான். சுற்றி உள்ள எட்ஜெல்லாம் இந்த ஓரத்தை ஃபுல்லும் ஒட்டி விட்டுறணும். ஒட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி வச்சு கூட ஒட்டிக்கலாம். கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு செஞ்சோம்னா தான் அது ஒட்டாமல் வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இலையில் செய்யுங்க, சூப்பராக வரும். இது நான் இலை இல்லாதனால நான் கையிலே செஞ்சுருக்கேன். இது அடுத்தது இதே மாதிரி தான் தேங்காய் சேஃபில் அப்படி சுற்றி உள்ள ஓரங்களெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு அப்படியே சேஃபாக தேங்காய் மாதிரி சேஃபில் எடுத்துக்கிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இது ஒரு மாதிரி வித்தியாசமான மெத்தடு தான். இது ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் நம்ம கத்தி வச்சு கூட நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நான் சும்மா ஸ்பூனை வச்சு டிசைன் போட்டு பார்த்தேன். நல்லா கோடு கோடாக போட்டோம்னா நம்ம அச்சில் மோல்டில் செஞ்ச மாதிரியே அந்த சேஃப் கிடைக்கும். நான் இன்றைக்கி சும்மா கரண்டி வச்சு போட்டதுனால எனக்கு அவ்வளோவா ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் வேணால் அந்த மாதிரி கத்தி வச்சு அழகாக போட்டு பாருங்கள், நல்லா வரும். அது அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதை நம்ம தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று மேலே வைக்காமல் நம்ம நல்லா தனித்தனியாகவே வச்சிடணும். இதுவுமே சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சதுனால ஈஸியாக வெந்துடும். அதே மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா சுவையான ராகி பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம சாதாரணமாக உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். சுடு தண்ணி வச்சு 1 கப் அளவு மாவு எடுத்து அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியை அதில் ஊற்றி நம்ம மாவு பக்குவமாக பிசைஞ்சுக்கணும். தண்ணியாகிடவும் கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சுடு தண்ணிங்கிறதுனால நம்மளுக்கு கை வச்சு பிசைய முடியாததுனால ஒரு கரண்டியை வச்சு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இது நான் இன்றைக்கி இடியப்ப மாவு வச்சு தான் செய்கிறேன் இந்த கொழுக்கட்டை. இடியப்ப மாவு, வறுத்த இடியப்ப மாவு, வீட்டிலே அரைச்சது. வீட்டிலே அரைச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ தொட்டுக்கிட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி மெத்தட் இது தான். யார் வேணாலும், பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். இதே மாதிரி இப்போ எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு பருப்பு மட்டும் போட்டு தாளித்து ரெடி பண்ணிட்டோம்.